ஹலோ எவ்ரிவன். ஸோ நான் உங்களோட முத்துக்குமார். ஐ ஹோப் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி கங்க்ராச்சுலேஷன். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட கண்டிப்பாக எல்லாருமே வந்திருப்பீங்க. அண்ட் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு ஸோ நிறைய வெப் அப்ளிகேஷன் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருப்பீங்க. ஸோ அதுக்கு நமக்கு தேவையான ஒன்று தான் என்னென்னா இந்த HTML. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் சரி வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு HTMLோட உதவி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. இங்கே எல்லாருமே சரி எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ HTMLலாம் என்ன? ஸோ இங்கே நிறைய பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு லிங்க் மாதிரி. ஸோ அதாவது ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதில் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். அடுத்தது மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ HTMLோட ஃபுல் ஃபார்ம் அதுக்கான ப்ரீஃப் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ரியல் டைமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதாவது HTML அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஸ்கெலிட்டன் ஆஃப் த வெப்சைட் இல்லை ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம HTML அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நெசசரியாக தேவை? அதாவது செங்கல், மணல், ஜல்லி, தண்ணி, இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் வீட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து கட்ட முடியும். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் கட்ட போகிற வீடு என்னன்னா வெப்சைட். பொதுவாக ஒரு வெப்சைட் எடுத்துனா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? அதாவது இமேஜ் இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட் இருக்குது, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, இன்புட் பாக்ஸ், இந்த மாதிரி லோகோ, ஐகான்ஸ், இது எல்லாமே இருக்குது. அப்போ இதுதான் என்னன்னா ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் லைக் இமேஜ், ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? HTML அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபைன். இப்போ HTMLனா என்னங்கிறது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு HTML யூஸ் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஒன்று ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து நமக்கு தேவை. டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னா என்னன்னா நம்மளோட கோடை டைப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நான் இந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய இது என்னன்னா VS கோட். இதை நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா கூகுளில் போயிட்டு VS கோட் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதோட ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். அது உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா Windows 10, 11 இருக்கும். அதாவது Windows 10 கீழே யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நோட்பேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த Windows 10ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்து ஃபைனலாக இன்ஸ்டால்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். டேரெக்டாக இன்ஸ்டால் ஆக மட்டும் இல்லாமல் இது டேரெக்டாக என்ன ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? ஃபைன். சரி, ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு ஆஃப்டர் அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே சரி ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் HTML கிரியேட் பண்ணிங்கன்னா HTMLக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர், அது மாதிரி CSS கிரியேட் பண்ணால் CSSக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர், இந்த மாதிரி இமேஜஸ், ஆடியோ, வீடியோ, ஜாவாஸ்கிரிப்ட், இந்த மாதிரி என்ன கிரியேட் பண்ணால் சரி தனித்தனி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? அது எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்னோட ஃபோல்டர் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரை நான் இங்கே கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் திங் இந்த இடத்துல ஃபைல் ஒன்று இருக்கா, அந்த ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி என்னோட ஃபோல்டரை இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக மியூசிக் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். HTML கோர்ஸ்னு ஒன்று இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் கோர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தனா என்ன ஆயிரும், என்னோட ஃபோல்டர் வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா HTML கோர்ஸ்னு இருக்கா. ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம வந்து ஆக்சுவலாக கோடை வந்து டைப் பண்ணுறது? ஃபஸ்ட் திங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 2 ப்ளஸ் ஐக்கான் தெரியுதா, இல்லை ஃபஸ்ட் ஐக்கான் மேலே நீங்கள் வந்து கொண்டு போனால் நியூ ஃபைல், அதாவது இது வந்து ஃபைலை கிரியேட் பண்ணுறது. ஃபைல்னா உங்களோட வெப்சைட்டோட பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது கோடிங்கை நம்ம வந்து போடுறதுக்கு ஃபைலுங்கிறத யூஸ் பண்ணும். இது என்னன்னா ஃபோல்டர். ஃபோல்டருங்கிறது நம்மளோட ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து இதில் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரும் கொடுத்தாலும் எல்லாமே ஒன்று தான். நான் HTML ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் HTML அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்டு ஒரு என்டர் தட்டினா எனக்கு என்ன ஆகும், HTMLோட ஃபோல்டர் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். அடுத்தது இதில் எனக்கு வந்து ஒரு ஃபைல் வேணும். ஸோ அதான் என்னோட கோடிங்கை வந்து டைப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டர் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தான் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல்னு கொடுக்குறேன். ஏன் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா,
ஒருவேளை நீங்கள் கிளிக் பண்ணாமல் கிரியேட் பண்ணால் ஃபைல் கிரியேட் ஆகும், ஆனால் அந்த ஃபோல்டருக்கு உள்ளே கிரியேட் ஆகாது, ஃபோல்டருக்கு வெளியில் கிரியேட் ஆகிடும். அதனால தான் ஏன்னா நீங்கள் அப்படி கிரியேட் பண்ண முதல்ல ஃபைல் பார்த்து வந்து தப்பாக கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா index.html அப்படின்னு கொடுத்து என்டரை வந்து நான் தட்டுறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபைல் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஏன் index.html அப்படின்னா என்னன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் இது HTML ஃபைலுங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆள் யார்? அந்த ப்ரௌசரும் அந்த அப்ளிகேஷனும். ஸோ அப்போ ஒரு .html கொடுத்தா இது HTML ஃபைல்னு புரிஞ்சுக்கிட்டு வெப்சைட்டில் ஆக்சுவலாக ப்ரௌசரில் இது வந்து ரன் பண்ணும். ஓகேவா? அதனால தான் .html. ஸோ இண்டெக்ஸுங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னு அப்படி ஒரு அடுத்த டவுட் வரும். இண்டெக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன நேம் வேணுமோ வந்து கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இண்டெக்ஸுங்கிறத ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் தான் டிஸ்பிளே ஆகுது. ஏன் நான் இதை வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் எனக்கு அப்டேட்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கலாம், இதில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ இது ஃபஸ்ட்டு வரக்கூடாதா? இல்லை பிளாக்ல இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டில் வரக்கூடாது? ஏன் அந்த ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்து ஃபஸ்ட்டில் வருது? என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இண்டெக்ஸுங்கிறதா ரீசன். இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்ன கோடு இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து வெப்சைட்டை ரன் பண்ணும் போதுல உங்களுக்கு ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு லிங்க் டேக் மூலிமா இன்னொரு வெப்பேஜோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மெத்தட் என்ன, நீங்கள் ஹோஸ்டிங் பண்ணும் போதுல மட்டும்தான் இது ப்ராப்பராக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் லோக்கலில் உங்களோட ஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பேஜை வேணாலும் சரி, அபோட்டோ சர்வீஸோ எதை வேணாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக ரன் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஹோஸ்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, அதான் லைவாக உங்களோட வெப்சைட்டில் ஆன்லைனில் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் index.html தான் கிரியேட் பண்ணும். எனக்கு index.html தான் அந்த லான்ச் பண்ணுற ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பீப்புள்ஸ்னால் வெர்சல் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் கோஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபைல் நேமை வந்து கொடுத்து கிரியேட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ இண்டெக்ஸ் வந்து ஏன் கொடுக்குறோங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்தது இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட் 1 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும். அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வரும். இதில் மெட்டாங்கிற டேக் வந்து இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் லேங்க் அப்படிங்கிறதும் இது தேவையில்லை, நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா ஒரு HTML பேசிக் ஸ்ட்ரக்சர். இது என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான ஷார்ட்கட் என்ன, ஷிஃப்ட் 1 ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி ஒரு என்டர் தட்டுங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன, டாக் டைப் HTML. டாக் டைப் HTML அப்படிங்கிறது என்னன்னா நம்ம HTML கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன் என்ன HTML5. ஸோ அதோட மீனிங் தான் அந்த டாக் டைப் HTMLங்கிறது. ரெண்டாவது லைனில் HTMLனு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன சொல்லுவாங்கன்னா ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் எலிமெண்ட் ரெண்டாவது லைனில் ஸ்டார்ட் ஆகி எப்போ இந்த வெப்பேஜில் முடியுதோ அப்போ அந்த லாஸ்ட்டில் தான் இதை வந்து எண்ட் பண்ணும். ஓகேவா? இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இந்த HTMLங்கிறது என்னென்னா நம்மளோட ஹியூமன் பாடியை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதான் டாப்லேருந்து பாட்டம் கால் வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹியூமன் பாடின்னு எடுத்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்குது. ஒன்று என்ன ஹெட்டு அண்ட் அனதர் ஒன்றா பாடி. ஹெட்டில் என்னெல்லாம் இருக்குது, நம்மளோட கண், ஸோ அப்புறம் மூக்கு, வாய், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஒன்று என்னென்னா ஹெட்டு. ஹெட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா டைட்டில், அப்புறம் ஒரு வெப்சைட்டை நீங்கள் லிங்க் பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு டைட்டில் டேக்கில் இருக்கும். இப்போ நீங்கள் டைட்டிலில் என்ன கொடுத்தாலும் சரி அது அந்த வெப்சைட்டோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ஆரோ மார்க் இருக்கா, இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அப்போ நீங்கள் பாடிக்குள்ளே என்ன கொடுத்தாலும் சரி அது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப், இமேஜ், ஹெட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ புரியுதா? ஸோ ஏன் இந்த ஸ்ட்ரக்சரோட மீனிங் என்னங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த டைட்டிலில் வந்து ஒரு சிம்பிளாக நான் வந்து ஒரு விஷயம் எழுதுகிறேன், HTML கோர்ஸ் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு அடுத்த கொஸ்டின் இருக்கும். ரன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த இடத்துல லைவ் சர்வருங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. லைவ் சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இந்த சைடில் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நீங்கள் மவுஸை கொண்டு போனால் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா லைவ் சர்வர் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள்.
டைப் பண்ணி என்டர் தட்டினா இல்லை ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதான் நேம் பார்த்துக்கோங்க, ரித்விக் டே அப்படின்னு இருக்கும். இந்த லைவ் சர்வரை நீங்கள் என்ன பண்ணால் இதில் இன்ஸ்டால்னு கேட்கும், அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் உங்களோட HTML ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன்னா எனபிள் ஆகும். இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகுனா டேரெக்டாக உங்களோட அவுட்புட் என்னென்னா ப்ரௌசரில் ரன் ஆகும். டிஃபால்ட்டு என்ன ப்ரௌசர் வச்சுக்கலாம் அதில் ரன் ஆகும். ஆனால் எப்போவுமே சரி நீங்கள் வந்து குரோமை வந்து யூஸ் பண்ணி, ஏன்னா குரோமில் தான் நிறைய ஃபியூச்சர்ஸ் என்ன உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். மற்ற ப்ரௌசரில் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஓகேவா, ஃபைன். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இங்கே என்ன எம்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம வந்து எம்டியாக தான் இருக்கும், பிகாஸ் நம்ம எதுவுமே வந்து உள்ளே கொடுக்கல. நம்மளோட அவுட்புட் இங்கே மேலே தெரியுதா, நான் டைட்டிலில் HTML கோர்ஸ்னு கொடுத்தேன், அது எனக்கு என்ன இருக்குது மேலே வந்து அவுட்புட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ புரியுதா எப்படி ரன் பண்ணணும், எப்படி வந்து அவுட்புட். அப்போ இதில் வரணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு H1ங்கிற ஒரு டேக் கொடுத்து ஹெட் அப்படின்னு வந்து நான் ஹாய் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இதோட அவுட்புட் எங்கே வரும்? எஸ், ஸோ இதோட அவுட்புட்டை பொறுத்தவரைக்கும் எங்கே வரும் அப்படின்னா நம்மளோட வெப் பேஜில் ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ புரியுதா? இப்போ நம்ம வந்து எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, எப்படி ரன் பண்ணுங்கிறத வந்து புரியும். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக இருக்கக்கூடிய டேக்ஸ், அதாவது ஹெட்டிங் டேக்ஸ் அண்ட் பேராகிராஃப் டேக் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். பொதுவாக ஹெட்டிங் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்னன்னா லைக் வந்து ஒரு வெப்சைட், ஒரு அபவுட்டுங்கிறது ஒரு ஹெட்டிங். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து சைன் அப் ஃபார்ம், லாகின், அப்புறம் வந்து சைன் அப், இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் ஒரு ஹெட்டிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம். மொத்தம் 6 விதமான ஹெட்டிங் வந்து இருக்குது. H1 டேக் அப்படின்னு நான் வந்து கொடுத்து என்ன பண்ணுறேன், ஹெட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன், ஹெட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். மொத்தம் H1லேருந்து அப் டு H6 வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், H2ங்கிற ஒரு டேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல அகெயின் ஹெட்டிங் 2ன்னு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ஹெட்டிங் 3, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் 3ன்னு கொடுக்குறேன். அடுத்து H4ன்னு யூஸ் பண்ணி அதில் ஹெட் 4ன்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி H5 டேக்கில் நான் என்ன பண்ணுறேன், ஹெட் 5ன்னு யூஸ் பண்ணுறேன். தென் அகெயின் லாஸ்ட்டாக என்னென்னா H6ல் ஹெட் 6 நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா மொத்தம் 6 விதமான ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்குது. இப்போ இதோட அவுட்புட் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இதோட அவுட்புட் பார்த்தோன்னா நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நான் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அப்படி தெரியும். என்ன அப்படின்னா ஹெட்டிங் 1ங்கிறது என்னன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஹெட்டிங் 2ங்கிறதுனா கம்பேர் தான் H1 விட சின்னதாக இருக்குது. அப் டு H6 வந்து பார்த்தோன்னா அப்படி சைஸ் வேரியேஷன் என்ன ஆகிட்டு இருக்குன்னா கம்மியாகிட்டே போகுது. கரெக்டாக? ஸோ அப்போ ஹெட்டிங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன, அதாவது ஒவ்வொரு ஹெட்டிங்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சைஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் இந்த ஹெட்டிங் டேக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணால் அந்த HTML பேஜில் ஹெட்டிங் டேக்கில் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த H1 டேக்கு ஒரு தடவை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கான ஒரு ஃபார்மேட். ஓகேவா, நீங்கள் அதுக்குன்னு H1 மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணால் அவுட்புட் வராதா அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட் வந்து வரதான் செய்ய, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. H1 டேக்கை நீங்கள் வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் H2 H3 நீங்கள் மல்டிபிள் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ ஹெட்டிங் டேக்னா என்னங்கிறது கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். எப்போவுமே சரி ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா நீங்கள் எப்போவுமே ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் வீடியோ பார்க்கறனால எந்த ஒரு விஷயத்த வந்து கற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸ்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். ஓகேவா, ஃபைன். ஸோ அடுத்தது ரெண்டாவது நம்ம வந்து பார்க்கக்கூடிய டேக் என்ன அப்படின்னா பேராகிராஃப் டேக் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு வெப்சைட்னு எடுத்தால் கண்டென்ட் தான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சரி டெக்ஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண அப்படின்னா, அதாவது பேராகிராஃபை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சின்டெக்ஸ் என்ன, பி அப்படிங்கிற ஒரு சின்டெக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் கொடுக்குறேன், இதுதான் பேராகிராஃபோட சின்டெக்ஸ். இந்த இடத்துல நான் வந்து ஒரு டம்மி பேராகிராஃபை கிரியேட் பண்ணுறதுக்கு லோரம் அப்படிங்கிற ஒரு சின்டெக்ஸை நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து லாங்காக வந்து இந்த பேராகிராஃப் இருக்குது. என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் அது வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல வியூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த வியூவை கிளிக் பண்ணி பேட் ரேப்னு ஒன்று லாஸ்ட்டில் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட சைஸுக்கு தகுந்தாப்பில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேப் வந்து ஆகிடும். ஓகேவா, ஃபைன். இப்போ நான் போய் அவுட்புட்டை செக் பண்ணுறேன். எனக்கு என்ன இருக்குது, பேராகிராஃப் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்கா, பேராகிராஃப் என்ன இருக்குது இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் அடுத்த பேராகிராஃபை வந்து கால் பண்ணால் என்ன படிக்கும், மறுபடியும் இந்த இடத்துல பி அப்படிங்கிற ஒரு சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி அடுத்து லோரம் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்,
ஸோ அடுத்த பேராகிராஃப் என்ன, இந்த இடத்துல வந்து கிரியேட்டர். இந்த மாதிரி எத்தனை பேராகிராஃப் வேணுமோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், P அப்படிங்கிற ஒரு சின்டெக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேராகிராஃபை ஆக்சுவலாக கிரியேட் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேராகிராஃப் டேக்கு, ஸோ தென் வந்து பார்த்தோன்னா ஹெட்டிங் டேக் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து புரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்டாக தான் போக போகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏன்னா எல்லாருக்குமே சரி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் ஸோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா நீங்கள் வந்து வெறும் HTML மட்டும் இல்லை, HTML, CSS, JavaScript, அப்புறம் React, Node, ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸில் இருக்குது. அது எல்லாமே சரி நம்ம வந்து ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த பாட்டை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி நீங்கள் ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய டேக்ஸை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.